சங்கீதம் 18வது அதிகாரம் 28வது வசனம். சங்கீதம் 18:28. ஆம் ஆம் அந்த வசனங்களை கரங்களை வைத்து ஜெபிக்கலாம். ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசுங்க. ஆண்டவருடைய கரங்கள், ஆண்டவருடைய கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, தேவரீர் என் விளக்கை என்ன பண்ணும்? ஏற்றுவீர். ரெண்டாவது, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை மாற்றுவார். ரெண்டு காரியம். ஒன்று, தேவன் விளக்கை ஏற்றுகிறது. இன்னொன்று, அந்த இருளை என்ன பண்ணுகிறது? மாற்றுகிறது. ரெண்டு காரியம். இந்த ரெண்டு காரியத்துல கவனித்துக் கொள்ளணும். தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளிச்சமான இல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் சுதந்திரிக்க, இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பலனை நாம் சுதந்திரிக்க என்ன மாதிரி நாம் ஆயத்தப்படுகிறோம்? ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்க. பைபிள்ல சிலரை அக்கினினால் அழைத்திருப்பார். அக்கினினால் அழைத்திருப்பார். யாரெல்லாம் அழைத்தார் அப்படின்னா, மோசேயை தேவன் அக்கினினால் அழைத்தார். எலியாவின் நாட்கள்ல அநேக ஜனங்கள் வழி விலகி இருக்கும் பொழுது அக்கினியை கொண்டு என்ன பண்ணினார்? அவர்களை மீண்டும் கர்த்தரண்டையில் திரும்ப பண்ணினார். பெந்தேகோஸ் நாட்கள்ல அனைத்து அந்த தேவ பிள்ளைகள் மேலும் அக்கினியா என்ன பண்ணினார்? பொழிந்தருளினார். அடுத்தாப்புல பாத்தீங்க அப்படின்னா, கிதியோனின் நாட்கள்ல அவன் செய்து வைத்த அந்த அப்பமும் அந்த குழம்பு, அதாவது விவிலியம்ல அவன் ஊற்றுகிற அதற்கு பேர் குழம்புன்னு போட்டிருக்கோம். அதை ஊற்றும் பொழுது அது அக்கினி என்ன பண்ணிட்டு அதை அப்படியே பட்சித்து போட்டது. இப்படி பைபிள்ல அநேகர் அக்கினினால தொடப்பட்டிருப்பாங்க. அவங்க ஒரு பெரிய அழைப்புக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்க? வந்திருப்பாங்க. அப்ப நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு அக்கினிமயமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அக்கினிமயமான ஒரு தேவ அழைப்பு இருக்கு. இன்றைக்கு இந்த அக்கினிமயமான அழைப்பை தான் என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மள எல்லாருமே நல்ல வசனங்கள் தெரிந்து கொண்டவர்கள், வசனத்தில் வளர்ச்சியடைய வாஞ்சிக்கிறவர்கள். ஒரு மனிதனுக்கு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீராக அப்படின்னா, அந்த அந்த பகுதி என்னன்னா, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்கு வந்ததல்ல. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ணும்? என் விளக்கை ஏற்றும். விளக்கை ஏற்றுகிற விளக்கை ஏற்றுகிற ஒரு அனுபவம் என்னவென்றால், விளக்கு எரிகிற இடங்களில் மறைவு இல்லை. அல்லேலூயா. அங்க மறைவு இல்லை. அந்த இடத்தில் வெளிச்சம் உண்டாகிறது. அப்ப விளக்கை ஏற்றுவீராக, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை என்ன பண்ணும்? வெளிச்சமாய் மாற்றும். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறார்? கட்டளையிட்டு இருக்கிறார். சரி, இந்த வெளிச்சம் இல்ல இந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், விளக்கு என்கிறது ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அதில் அந்த விளக்கை ஏற்றுவீராக என்றால் என்னை அபிஷேகத்துல என்ன பண்ணும்? நிரப்போ. என்ன அபிஷேகத்துல என்ன பண்ணும்? நிரப்போ. ஒரு மனிதனுக்குள்ள அபிஷேகம் வரும்பொழுது, அபிஷேகத்தின் மாற்றம் வரும்பொழுது என்ன மாற்றத்தை காண்கிறான்? அவன் எந்த பெற்றுக்கொள்றான் அப்படின்னா, அபிஷேகம் வரும்பொழுது எப்போதும் கர்த்தரோடு இருக்கணுங்கிற அந்த வாஞ்சை இருதயத்துல என்ன பண்ணும்? ஓடிக்கொண்டே இருக்கும். இது அபிஷேகத்தின் ஒரு ஆசீர்வாதம். ஒரு மனிதனுக்குள்ள தேவ ஆவியானவர் அந்த அபிஷேகத்தை ஊற்றும் பொழுது அவன் என்ன எப்படி ஓடும் அப்படின்னா, கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணுங்கிற என்ன பண்ணும்? ஓடும். அதுவே அவன் வாழ்க்கையில அந்த இருள் வெளிச்சமாய் மாறிட்டு அப்படின்னா, அநேகரை அதில் கூட்டி சேர்க்கிற அளவுக்கு அவன் யாரா மாறிடுவான்? பலவானா மாறிடுவான். ரெண்டு காரியம். ஒண்ணு, அவனுக்கு மேல் ஊற்றப்படுகிற அபிஷேகம் அவனை எப்போதும் கர்த்தரோடு இருக்க விரும்பும். அதுவே அவன் விளக்கு எரிய ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா, அந்த விளக்குல அநேகர் என்ன பண்ணுவான்? அதான் நல்லா பாத்தீங்கன்னா, ஒரு 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 நபர் +2 முடிச்சுட்டாங்க அப்படின்னா, நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன வந்துடும்? திறமைகள் வந்துடும். அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, அது அந்த படிப்பு படிக்காத வரைக்கும் அவங்க யாருக்குமே என்ன பண்ண முடியாது? அவர்கள் கற்றுக்கொண்டதை சொல்லி கொடுக்கவே முடியாது, விளக்கம் கொடுக்கவே முடியாது. அப்ப நல்லா கவனிக்கணும். இதே போலதான் நாம விளக்கான அனுபவத்துக்குள்ள வரும் பொழுதுதான் மற்றவர்களையும் வெளிச்சத்துக்குள்ள என்ன பண்ணுவோம்? கொண்டு வருவோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நன்மைகளை தேவன் நமக்காக என்ன பண்ணி இருக்கிறாரு? வைத்திருக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அப்ப அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவரீர் என்ன பண்ணுவீராக? என் விளக்கை ஏற்றுவீராக. அப்ப இயேசு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை வைக்கிறதுக்கு நாம அபிஷேகத்தை பத்தி நன்கு என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். ஒரு மனிதன் அபிஷேகத்தை வாங்கிக்கிட்டு சும்மா இருக்கவே கூட. போன வாரம் படிச்ச வசனமே ஞாபகம் இருக்காது. போன வருஷம் பேசினது. ஆதியாகமம் 12:2 வாசிச்சேன். அடுத்தது மீகா 7:15 வாசிச்சேன். அடுத்தது 3மே வாக்குத்தத்தங்களை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு ஒரு மெசேஜ் கொடுத்தேன். போன வருஷம் பேசின வசனத்தை நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன்.
நீ ஒருத்தருக்கு என்ன இல்லை? சரி, சகரியா 9:12 என்ன பண்ணேன் சொன்னேன். இப்படி 3 வசனத்தை குறித்து என்ன பண்ணேன் பேசினேன். இன்னைக்கு நம்ம எதை குறித்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலை இல்லை ஆவிக்குரிய ஒரு நல்ல வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதுக்கு அவன் எப்படி பிரயாசப்படணும். முதலாவது, ஒரு மனிதன்கிட்ட இந்த மாதிரி ஜெப வாழ்க்கையில இல்லை ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கணும்னா அவனுடைய அடித்தளமான செயல்பாடு எப்படி இருக்கணும், அவன் எப்படிப்பட்ட நிலையில காணப்படணும் அப்படின்னா, எடுத்து வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். வேகமா வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள். ஒரு மனிதனுக்கு சும்மா அபிஷேகம் ஊற்றுவதில்லை. எந்த மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இருக்குதோ அவனுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார், அந்த விளக்கான இல்ல ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை என்ன பண்ணுகிறார், ஊற்றுகிறார். அப்போ அவங்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த அந்த மனிதன் என்னவா இருக்கணுமா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுமா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது யோசித்து பாருங்க, எனக்குள்ள ஒரு பெரிய தைரியம் இருக்கும். என்ன இருக்கும் தெரியுமா, தைரியம் இருக்கும். இதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். ரட்சிக்கப்பட்ட பிறகும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு நல்லா கவனிக்கணும். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர், அவர் வந்து ஊழியக்காரர் இறந்து விட்டார். அவர் ஊழியக்காரர் ஆகிறதுக்கு முன்னகுட்டி அவருடைய வாழ்க்கையில கஷ்டம், நெருக்கம், போராட்டம், இப்படி வந்து வேலை கிடைக்கல, அது கிடைக்கலன்னு சொல்லி கடைசியில் தற்கொலை பண்றதுக்கு போனாராம். அந்த நேரத்தில் அவருடைய சித்தப்பா அவருக்கு இயேசுவை பற்றி பேசி அந்த நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார். ஆனா அவருக்கு வேலை கிடைக்கல, லைஃப் அதே போலதான் இருக்கு, மாற்று அறையில. ஆனா சந்தோஷத்துக்கு அங்க குறைவே இல்லை. அல்லேலூயா. இதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சாப்பாட்டுக்கே வழி இல்லாட்டாலும் அங்க என்னதுக்கு குறைவு இருக்காது, சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. இதுதான் ரட்சிப்பின் ஒரு அனுபவம், ரட்சிப்பின் ஆசீர்வாதம், ரட்சிப்பின் வாழ்க்கை. இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் அதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி என்ன கொடுத்திருக்கிறாரு, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுடைய பிள்ளைகளை அழுவதற்கு அவர் இடம் கொடுக்கிறதே இல்லை. அவர்களுக்கு சமாதானம், அவர்களுக்கு சந்தோஷம், அவர்களுக்கு மகிழ்ச்சி, இதை இயேசு என்ன பண்றாரு, கொடுத்துட்டு இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் என்கிற முதல் அனுபவத்துக்குள்ள என்ன பண்ணணும், ஒரு மனிதன் விளக்கை போல பிரகாசிக்க வேண்டுமானால் அவன் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன பண்ணணும், அதான் ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொள்ளுதல். இந்த ஏற்றுக்கொள்ளுதலை குறித்து போன வருஷம் ஒரு பெரிய கிளாஸே எடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அவங்க அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், சும்மாவாவது சொல்லுங்க. அப்ப கவனிங்க, ஏற்றுக்கொள்ளுதல் வந்த உடனே அவனுக்குள்ள என்ன உண்டாகும், மாற்றத்தை பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அப்ப ஒண்ணு, அவனுக்கு ஏற்றுக்கொண்ட உடனே என்ன தோணும் தெரியுமா, 1:36 வாசிங்க. ஆ சரி, இது யாருன்னா யோவான் ஸ்நானகன் தம்மோடு இருந்த சீசர்களுக்கு சொல்ற, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உங்க சாபத்துக்காக இயேசு சிலுவை சுமந்தார், உங்க பாவத்துக்காக இயேசு பலியானார், இயேசு உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள், மீறுதலுக்காக அவர் சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரத்தம் சிந்தி விட்டார். அப்ப என்ன அர்த்தம், உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு சிலருக்குள்ள இப்படி ஒரு தாட் இருக்கும், எங்க வீட்டுல ஒரு நாள் என்ன வந்ததில்லை, மாற்றம் வந்ததே இல்லை, இவன் மனம் திரும்பவே மாட்டான், 1.5 மணி நேரம் அழுது ஜோமன்ட்டு இவன் மனம் திரும்ப மாட்டான்னு சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. 1.5 மணி நேரமா வீட்டுக்காருக்கு ஜெபம், ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும், உருண்டு கத்தி மூஞ்சி ஈஞ்செல்லாம் வீங்கி இருக்கும். வீட்டுக்காரர் அங்கிருந்து தலைகீழ வந்து சண்டை போட்ட உடனே விளங்குவானா இவன், இவனுக்குவே இவ்வளவு நேரம் கண்ணீர் விட்டு கதறி இருக்கு சை. அப்போ என்ன ஆச்சு, ஒரு ஒரு விசுவாசத்துல எப்படி இருக்கிறோம், அந்த அப்போ இயேசு எப்படிப்பட்டவர்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், சாபங்கள், தரித்திரங்கள், நிறைய வேலைகள்ல நம்மளுடைய விசுவாசம் சின்னதா இருக்கு. யோசித்து பாருங்க, பர்திமேயுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, இயேசுவை பார்த்தா என் லைஃப் ஸ்டைல என்ன பண்ணும், மாறுங்கிறது வந்துச்சு. அப்ப நம்மளும் பாருங்க, ரொம்ப வருஷமா சர்ச்சைக்கு போற, மாற்றமே காணும், அதே கெட்டப்பு, அதே அழுக, அதே ஓ ஆண்டவரே விட்டுட்டு ஓடிட்டீர் ஐயா, எந்த பக்கம் போனீர்னே தெரியலையே அப்படின்னு என்ன இருக்கு நம்மகிட்ட, இன்னும் கண்ணீருக்கு பஞ்சமே இல்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வடிக்கிற கண்ணீர் வேற, இந்த கண்ணீர் எப்படி தெரியுமா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஒவ்வொரு கூட்டத்திலையும் கைவிட்டீர் கைவிட்டீர் கைவிட்டீர்னா அவருக்கே போதும் போதும். இந்த கூட்டத்தில் எதுனா அடுத்த தெருவிலோடி அவர் ஓடிடுவார், ஐயோ இவனில் போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இவனை நம்மளை பாடாப்படுத்துறான். அப்ப கவனிச்சு பாருங்க, நம்ம எப்படி
அப்படி தேடுகிற ஒரு முறை. அதுல சொல்லப்பட்டிருக்கு இயேசு நமக்காக பலியாயிட்டாரு. அப்ப இந்த விசுவாசத்தை நம்ம அறிக்கையிடுறவங்களா இருக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற பாவத்தை இயேசு மன்னிப்பார். நம்ம வீட்டுல இருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். நம்ம வீட்டுல இருக்கிற நெருக்கங்களை, இந்த போராட்டங்களை என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். அதுதான் ஆசீர்வாதம். ஆனா நம்மளுடைய எண்ணங்கள் பல வேளைகள்ல எப்படி காணப்படும் அப்படின்னா, அதே நிலைகள்ல தான் என்ன பண்றோம். அதனாலதான் சொல்றேன், ஒரு நபருக்கு விசுவாசம் பூரணப்படத்தக்கதாக அவன் என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய வேளைகள் என்ன நினைப்போம் தெரியுமா? இந்த இடத்துல வேலை கிடைச்சிட்டுன்னா என் பிள்ளை, என் குடும்பம் ஒரு ஒரு லைஃப்ல என்ன பண்ணிரும்? மாறிடும். ஒரே ஜெபம், ஆண்டவரே இந்த இடத்துல என்ன பண்ணுவீராக? வேலையை தருவீராக. ஆண்டவர் ஒரு வேலை, ஒரு பெரிய இப்போ அந்த வேலை வந்து ஒரு 40,000 சம்பளம்னு வைங்களேன். ஆண்டவர் ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் தர்றதா ஐடியா வச்சிருக்கிறாரு. வேலையை கொடுத்துட்டு, நான் உனக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் தரலான்னு ஐடியா போட்டேன், நீ இந்த 40,000 போதுன்னதுனால சரி அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? ஆண்டவரே, தெரியாமல் அறிந்தும் அறியாமலும் இந்த விண்ணப்பத்தை பண்ணிவிட்டேன் ஆண்டவரே, நாளைக்கே அதை எடுத்து போட்டுட்டு இதில் இறங்குவீராக. இந்த 4 லட்சம் ரூபாயில் எப்படியாவது என்ன பண்ணிடுவீராக. புரியுதா உங்களுக்கு? தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அபிஷேகம் பண்ணிட்டாரு. தாவீது அப்படிப்பட்ட ஆள் இல்லை, அவர் இரக்கம் உள்ளவராய் என்ன பண்ணாரு. இப்ப தாவீது யுத்த காலத்துல போய் மண்டை சொல்லிட்டு இருக்கான், இவனை அடிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு. ஒருத்தன் சொல்லுவான், சும்மாவோட ராஜாவோட பொண்ணே கிடைக்கும்டே. வேற என்ன கிடைக்கும்? உங்க அப்பா அம்மாவுக்கு மானியம் கிடைக்கும். அப்படியா? அப்ப இன்னைக்கு இவனை அட்டி மண்டே பொழந்துட வேண்டியதுதான். படிச்சிருக்கீங்களா அப்படி வசனத்தை? அங்க போய் நின்று கேட்பேன், என்ன கிடைக்கும்? ஒருத்தன் சொல்லுவான், ராஜாவுடைய பொண்ணு கிடைக்கும்டா. யாரு? அந்த அழகா ஒருத்தி, நீ எப்பவுமே பார்த்துருக்க மாட்டேன், அரண்மனைக்குள்ளதான் இருக்கும் அந்த பொண்ணு. கேள்விதான் பட்டிருக்கும், ராஜாவுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னு. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் அவன் சவுல்கிட்ட இருந்து ஒரு நன்மையும் பெற்றிருக்க மாட்டான். ஆனா யுத்தத்துல அவன் என்ன பண்ணியிருப்பான்? அடிச்சு ஜெயிச்சிருப்பான். காரணம், ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கணுங்கிறதே தீர்மானம். ஆனா அவன் எங்க போய் நின்றுட்டு இருப்பான்? இவனை வீழ்த்தினால் என்ன கிடைக்கும்? நம்மளுடைய ஜெபம் எப்படி தெரியுமா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் திட்டம் போட்டா, அங்க ஒரு பட்ஜெட்ல ஒரு சம்பளத்துக்கு ஒரு வேலை போட்டா, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது ஆசீர்வதிச்சிருங்க ஆண்டவரே, இந்த வேலை கிடைச்சிட்டுனா மட்டும் போதும், இந்த குறை வீட்டை கட்டி முடிச்சிருவேன் ஆண்டவரே, அந்த லோன்ல இருக்கிற அந்த கொஞ்சம் ஜொல்ல என்ன பண்ணிடுவேன்? திருப்பி எடுத்துருவேன் ஆண்டவரே. அப்ப நம்மளுடைய எண்ணம் எப்பவுமே அப்படிதான் இருக்கு. நம்ம ஒரு திட்டம் போட்டு அப்படி. ஆனா ஆண்டவர் நிறைய வேலைகள்ல நம்மளை எல்லா இடத்துலயும் ஆசீர்வதிக்கிற தேவன். அதான் சொல்றாரு, இவர் யாரா? தேவ ஆட்டுக்குட்டி, நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எப்போதுமே பணம் பிச்சு புடுங்கி போதும், அதை மாற்ற இயேசுவால் கூடும். நம்ம வாழ்க்கையில நிறைய வியாதினால டேப்லெட், மருந்து, இதெல்லாம் இயேசுவால் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அப்ப நம்ம அப்படி ஒரு விசுவாசத்தை காண்கிறவர்களா இருக்கிறோமா? அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? எங்க ஒரு மனிதருடைய விசுவாசத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த நபர் எப்படி அந்த விசுவாசத்தை பூர்த்தி செய்தார், அந்த விசுவாசத்துக்கு அவர் எப்படி கூட இருந்தார், எப்படி அதை செயல்பட்டார் என்கிறத என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். இயேசு நம்ம வாழ்க்கையில என்ன கொடுக்கிறார்? மாற்றத்தை கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை கொடுக்கிறார். இதுக்கு ஒரு நபர் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தணும்? எடுத்து வாசிங்க. யோசுவா எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். எனக்கு டேபிள் சரியா இல்லாதனால நான் பைபிள் எடுக்காம என்ன பண்றேன், பேசுறேன். ஆம். ம் 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 இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் மோசையோடு இருந்தது போல என்ன பண்ணுவேன்? உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை, ஒருவரும் உனக்கு முன்பாக என்ன பண்றதில்லை? எதிர்த்து நிற்பதில்லை. நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு வசனம் தெரியுமா? இயேசு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசு கூட இருக்கிற வாழ்க்கை. இந்த கூட இருக்கிற வாழ்க்கை இருந்ததுனால அவனுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வசனத்தை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது? விலகிடவே கூடாது. சரி ஏசப்பா, நான் உங்களுக்கு பிரியமா வசனப்படி நடப்பேன். என்னெல்லாம் நடந்துருமா? அவனுக்கு நல்ல தீர்க்க தரிசனம் வர இருந்துச்சு. என்ன வர இருந்துச்சு? எப்படி தெரியுமா? 3வது அதிகாரத்துல யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னாடி யோர்தானுக்கு டிசைன் போட்டு கொடுப்பான். முதல்ல உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போனவங்க என்ன பண்ணுங்க? அதுல நில்லுங்க, யோர்தான் உங்களுக்காக வழி விடும். அப்புறம் மற்ற ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க? அதுல கடந்து போங்க. அந்த 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 நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவான்? அந்த வெளிப்பாடை சொல்லுவான். இது புரியுங்க. ஒரு 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 அபிஷேகம் உள்ள, ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை. இது மாத்திரம் இல்ல, அன்றைய காலங்கள்ல கர்த்தரோடு பேசுவது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அந்த கூட்டத்துல அவ்வளோ பேர் இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு தான் இந்த பூமியில தேவன். கர்த்தர் எத்தனை பேருக்கு தேவன்? கொஞ்சம் பேருக்கு. யாருக்கு மட்டும்? இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் என்னது? தேவன். இன்றைக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு?
வானத்தையும் பூமியிலும் சகல சகல ராஜ்யங்களுக்கும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அப்ப புரிஞ்சுச்சா? அந்த கொஞ்சம் பேருக்கு தான். அப்ப அதுல ஆண்டவர் பேசணும் அப்படின்னா பயங்கரம். அதுல ஆண்டவர் பேசணும் என்னது பயங்கரம். அப்போ ஆண்டவர் யாருகிட்ட பேசுறாரு? இந்த யோசுவா கிட்ட பேசுறாரு. அதுக்கு அவர் போட்ட ரூல்ஸ் என்ன தெரியுமா? இந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு என்ன பண்ணிராத, விளையிறாத. நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, வசனத்தை விட்டு என்ன பண்ணிராத, விலகிறாத. இங்க தான் உங்களுக்கு வெளிப்பாடு வரும். இங்க தான் ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கொடுப்பார். இங்க தான் ஆண்டவருடைய அநேக நன்மைகளை என்ன பண்ண முடியும், காண முடியும். அப்போ யோசுவாவுடைய வெளிப்பாடு வரங்கள் எப்படி இருந்திருக்கு? அந்த யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய டிசைனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு. அதுல சொல்லுவாரு, சகல இஸ்ரவேலும் காணத்தை பண்ணத்தக்கதாக இவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை என்ன பண்ணுவேன், மேன்மைப்படுத்துவேன். 3வது அதிகாரத்துல அப்படி ஒரு வசனம் என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள்லாம் எப்படி பெற்றுக்கொள்கிறார்? நல்ல ஜெபம், மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துல சரியா கடைபிடிக்கிறாரு. அவருக்கு நிறைய வெளிப்பாடுகளும் வார்த்தைகளும் என்ன பண்ணுது, வருது. இதுல இருக்கிற உங்களை கவனிச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு ஜெபம் பண்றீங்க, எவ்வளவு இயேசுவை தேடுறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களோட என்ன பண்ணுவாரு, பேசுகிறவராய் காணப்படுவார். ஆண்டவர் உங்களோட இடைபடுகிறவராய் காணப்படுவார். அப்ப இதுக்கு உங்களை என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். இதுக்கு உங்களை என்ன பண்ணணும், சரி பண்ணணும். அப்போ நிறைய நேரம் ஜெபிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், டைம் ஒதுக்கணும். நிறைய நேரம் கர்த்தரை தேடுறதுக்கு என்ன பண்ணணும், நேரம் ஒதுக்கணும். எந்த அளவுக்கு நீங்க ஜெபம்னு ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும், மாற்றம் உண்டாகும். அதனாலதான் ஜெபம் பண்ண நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள்ல பலன் உண்டாகும். சில காரியங்களை மேற்கொள்ள முடியும், சில இடத்துல நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். ஆனா ஜெபமே பண்ணாதவர்கள்ட்ட என்ன பார்க்க முடியாது. அதனாலதான் யோசுவாவுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா, மோசே கிட்ட இருந்து அதே ஊழியம் யோசுவா கையில வருது. அதுலயே நிறைய பேர் உண்டு. ஆனா இவர்கள் கையில மட்டும்தான் அந்த ஊழியம் என்ன பண்ணுது, கொடுக்கப்படுது. அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எடுத்து கொடுத்திருக்கிறார். ஒருவேளை யோசுவா மோசே மரிக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே எனக்கும் ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு பதவியை தாங்கன்னு கேட்டிருந்தா என்ன கிடைச்சிருக்கும்? ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கும்னு வைங்களேன். ஒரு 1000 பேருக்கு மத்தியிலேயாவது தலைவர். ஏன்னா நீ என் கூட எப்போதும் என்ன பண்ண இருந்த, ஒரு 1000 பேருக்கு மத்தியிலேயாவது தலைவர். ஆனா அவன் அப்படி எங்கேயும் கேட்டதா இருக்கவே, எந்த பதவிக்கும் போட்டி போட்டதாகவே. ஆனா கர்த்தருக்கு என்ன சித்தமோ அந்த பணியை சரியா செய்தான். அடுத்த இடத்துக்கு அவன் தான் வந்தான். அல்லேலூயா. நம்மளுடைய விருப்பத்தை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு பெஸ்டான ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார்ல, அதை ஜோமனி பழகிறது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த இடத்துல அவ்வளோ நன்மைகள் உண்டு, அவ்வளோ மாற்றம் உண்டு. அப்போ நம்ம ஜோமன்றதுல எப்படி ஜோமனணும் அப்படின்னா, இந்த யோசுவா ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதை அப்படியே பின்பற்றுறதுல எப்படி இருக்கிறாரு, சரியா இருக்கிறார். அதனாலேயே யோசுவாவுக்கு என்ன உண்டாகுது, நிறைய அற்புதங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை என்ன பண்றாரு, சுதந்திரிக்கிறார். அப்போ நம்மளும் நிறைய வேலைகள் என்ன பண்ணணும், தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுல கருத்தா இருக்க நம்மள என்ன பண்ணணும், ஆயத்தப்படணும். அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன உண்டாகும், மாற்றம் உண்டாகும். அன்றைய காலங்கள்ல யோசுவா மேல் என்ன ஊற்றப்பட்டது, அந்த அபிஷேகம், அந்த வெளிப்பாடு. நீங்க வந்து ஒரு ஒரு பைபிள்ல ஒரு ஆளை படிக்கும் பொழுது எப்படியெல்லாம் படிக்கணும்னா, அவர் எத்தனை விதமான வரங்களை பெற்றுக்கொண்டார்னு படிக்கணும். அவர் தீர்க்கதரிசின்னு கொடுக்கப்படலை, பட் ஆனா அவருக்கு என்ன உண்டு, ஆண்டவரோட பேசுறது எல்லாமே எதை தான் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம். அந்த கிருபைகளை அவர் என்ன பண்ணாரு, சுதந்திரித்தார். அப்ப கவனிச்சு பாருங்க, அது ஒரு வரம் ஒன்று. அடுத்தது அவருக்கு இன்னொன்று வரம், தலைமைத்துவம், லீடர்ஷிப். ஆண்டவர் இதை என்ன பண்ணாரு, கொடுத்தார். நான் பைபிள் ஸ்டடியில நடத்துற ஒரு பாடத்துல லீடர்ஷிப், இந்த லீடர்ஷிப் பாடம் வந்து நடத்தும் பொழுது, யாருக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்துல லீடரா, இல்ல ஒரு கூட்டத்துல ஒரு மனிதனை ஆண்டவர் உயர்த்தணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்த்தணும், யாரை உயர்த்துவாரான்னு தெரியுமா? எந்த மனிதன் இயேசுவோடு அதிக நேரம் செலவிடுகிறானோ அந்த நபரை என்ன பண்ணுவாராம், ஆண்டவர் உயர்த்துவாராம். ஏன்னா அவன் ஜெபம் பண்ணி சிந்தை, எண்ணங்கள், அவனுடைய நடைமுறைகள், நடக்கைகள் எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமா தன்னை என்ன பண்ணுவானா, ஆயத்தப்படுத்துவானா. அப்ப யோசுவாவிட்ட இருந்த ஒரு லீடர்ஷிப், தலைமைத்துவம், ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன பண்ணியிருந்து கிடைத்திருந்தது, தீர்க்க தரிசன வரங்கள். அடுத்தது ஆண்டவருடைய சித்தம், அந்த கானானுக்குள்ள போற வாய்ப்புகளை யார் தான் கொடுக்கப்பட்டிருந்து, இந்த யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப கவனிச்சு பாருங்க, அந்த யோசுவா கிட்ட இருந்த வரங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கு. அப்ப கவனிக்கணும், நமக்கு என்ன உண்டு இந்நாட்கள்ல ஆசீர்வாதங்கள், அதாவது ஆவிக்குரிய
இன்றைக்கு அப்படி ஒரு 3 வரங்களை குறித்து பார்க்க போறோம். ஒன்று, ஆண்டவர் உங்கள் நடுவுல ஒரு ஃபயரான ஜெப அனுபவத்தை கட்டளையிட போறார். ஒன்று. ரெண்டாவது என்ன கொடுக்க போறார் அப்படின்னா, ஆண்டவர் சிலரை வெளிப்பாடோடு ஆண்டவரோடு பேசுகிற. மூன்றாவது, சிலர் முன்னால நல்ல ஜோமன்ன சில பெலன்ல இருந்தீங்க. அதுல ஆண்டவர் பேசின ஒரு காரியம், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, நல்லா ஆண்டவரே உங்களை தட்டி எழுப்புறதை நீங்க உணர முடியுமா? சில ஜெப காரியங்கள் ஆண்டவரே பேசினாருங்கிறத என்ன பண்ண முடியுமா? உணர முடியுமா? மீண்டும் அந்த கிருபையின் வரத்தை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? ஊற்ற போகிறார். இதை நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படி இந்த 3 வரங்கள் செயல்பட்டா எப்படி இருக்கும், இல்ல அந்த வரங்களின் வளர்ச்சி எப்படி இருக்கும், இதை குறித்து பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க, தேவன் ஒரு மனிதன் மேல் இந்த வரங்களை ஊற்ற ஆயத்தமா இருக்கிறாரா? 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:1. ஆம். ஆ இதுல ஒரு 3 காரியம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை என்ன பண்ணுங்க, அதை விரும்புங்கள், தீர்க்க தரிசன வரத்தை என்ன பண்ணுங்க, விரும்புங்கள். அப்ப இந்த தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவரே என்ன சொல்லி இருக்கிறாரு? விரும்புங்கள். தீர்க்க தரிசன வரம் என்றால் என்ன? ஒரு மனிதனுக்கு கர்த்தர் அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். இது சங்கீதம் 25வது அதிகாரம் நினைக்கிறேன், அதுல ஒரு வசனம் போட்டிருக்கோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவரிடத்தில் அவருடைய ரகசியம் தங்கும். வாசிங்க பார்க்கலாம், சங்கீதம் 20. ஆ ஆ இந்த வார்த்தை புரியுதா? ஒரு ஒரு மனிதனுக்கு தீர்க்க தரிசனத்தை எப்படி கொடுக்கிறார்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு என்ன கொடுக்கிறாராம்? அவருடைய ரகசியத்தை, அவருடைய திட்டத்தை என்ன பண்றாராம்? இதுதான் தீர்க்க தரிசனத்துல முதல் காரியம், தேவனுடைய திட்டம். நிறைய பேர் சொல்ற தீர்க்க தரிசனம் சரியா இருக்குமான்னு தெரியாது. பைபிள்ல சொல்ற தீர்க்க தரிசனம் என்னது? உங்களை குறித்து, உங்களை குறித்திருக்கிற தேவ திட்டங்கள், தேவ நாம மகிமைப்படாம எந்த வெளிப்பாடு என்ன இல்ல, புரோஜனம் அல்ல, புரோஜனம் அல்ல. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் சில இடத்துல அன்பு காட்டுறத பேசி இருக்கிறாரு. அது தீர்க்க தரிசனம் தான். இப்ப பாருங்க, ஆகார் தன் பிள்ளையை கூட்டிட்டு வரும்பொழுது, அந்த பிள்ளை அழுதுட்டு நடக்கும் பொழுது இவ போட்டுட்டு ஓன்னு கத்துவா. அங்க தேவதூதன் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறாரு, இவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். இது ஒரு ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனம். பட் இதுவும் ஒரு வெளிப்பாடு, புரியுதா? இது ஒரு தீர்க்க தரிசனம், நடக்க போற ஒரு காரியம் ஒண்ணு. இதே போல ஆசீர்வாதத்தை குறித்த தீர்க்க தரிசனம் வேற எங்கெல்லாம் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா, இன்னும் அநேக இடங்கள்ல ஆசீர்வாதத்தை குறித்து, இது பைபிள் ரீதியா கரெக்டா இருந்துச்சு, கரெக்டா நடந்துச்சு. அதுல தேவ நாம என்ன பண்ணிச்சு, மகிமைப்பட்டது. எல்லாருக்கும் இப்படி ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனம் வந்தா அது என்ன இல்ல, ஒரு ஆள் அநியாயத்திலையும் கொள்ளைக்காரரா இருக்கிறாரு, போய் பேசுறதுல அவரை அடிச்சுக்கவே முடியாது, ஏமாத்துறதுல அடிச்சுக்கவே முடியாது, அவர் இருதயம் அவ்வளோ மோசம். இப்ப அவருக்கு ஒரு ஆள் ஜோமன்ட்டு, கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். இப்ப கூட இருக்கிற உங்களை பாக்குற எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஒரே சிரிப்பா தான் இருக்கும். இவன் யாருன்னு எங்களுக்கு மட்டும்தான் ஏன் தெரியும். சாத்தானுக்கு ஜெராக்ஸே வந்தான். இவனை போய் வாழாக்குவார் தலையாக்குவார்னா, வாழ் தான் இருக்குது, அங்க எங்க தலையாக்குறது? அங்க தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம் இல்லையா? அப்ப தெரிஞ்சுக்கணும், அந்த தீர்க்க தரிசனம் என்ன இல்ல. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போயிருந்தாரு. பின்னால இருக்கிற ஒரு 3 பேருக்கு அவர் செய்தி கொடுத்து அவர் சொல்றாரு, இங்கே ஒருவருடைய கட்டி, அந்த கடைசியில் இருக்கிற 3 பேருக்கு ஒருவருக்கு கட்டி மறைகிறது. ஆல்ரெடி அதுல 3 பேருமே யூட்ரஸ்ட் எடுத்தவங்க. இப்ப அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இல்லை? கட்டி இருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப இதை 3 பேரும் பின்னால இருக்கவங்க ஷாக் ஆயிட்டாங்க, என்னையா புதுசா ஒரு வெளிப்பாடை சொல்றாரு அப்படின்னு. இப்ப அடுத்து அதை விட என்ன தெரியுமா, இவர் டேபிள்ல வாட்சை கலத்தி வச்சுட்டு அதுல உட்காந்து சாப்பிட போனார். நைட் கூட்டம் ஒருத்தன் வாட்சை லாவிட்டான், வேணுக்குன்னே லாவனா, இது அவ்வளோ சொல்றாருல்ல, இதை கண்டுபிடிக்க அவர் கடைசியில் அந்த இடத்துல தலை குனிவு. அப்ப ஏன் கேளுங்க, தேவன் சொல்லாததை சொல்ல வேண்டியதே இல்லை. வசனங்களை பேசுவதும் தீர்க்க தரிசனம் தான். அதுவே ஒரு பெரிய வல்லமை உள்ள ஜீவ வார்த்தை. அதை தாண்டி ஒருவருக்கு ஒரு வெளிப்பாடு தேவையே இல்லை. அப்போ தீர்க்க தரிசன வரங்கள் இல்ல, தீர்க்க தரிசனத்தை நாடுங்கள் இல்ல, தீர்க்க தரிசனத்தை எதுங்கன்னா, தேவன் ஒரு நபரோடு பேசுகிற காரியம், நமக்குள்ள ஒரு திட்டத்தை தருவார். யாரோ ஒருவரை குறித்து வெளிப்பாடா என்ன பண்றாரு, நடக்க போற சம்பவங்களை பேசுகிறார். இப்படி ஒரு காரியம் என்ன பண்ண போகுது, சம்பவிக்க போகுது. அந்த அந்த காரியத்திலிருந்து அவர்கள் பலனடையும் பொழுது ஒரு ஜீவன் காப்பாற்றப்படுகிறது, இல்ல ஒருவருக்கு அந்த எச்சரிப்பு ஒரு மனமாற்றம் உண்டாகிறது. இதற்கு தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார தவிர வேற ஒரு சும்மா ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் பேசுறதே இல்ல. அப்ப அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, விசேஷமா தீர்க்க தரிசன வரங்களை என்ன பண்ணுங்க, நாடுங்கள். இந்த தீர்க்க தரிசன வரம் என்பது பல வேளைகள்ல தேவ நாமத்தை என்ன பண்ணும், மகிமைப்படுத்தும். அந்த தேவ நாமத்தை என்ன பண்ணும், உயர்த்தும். அப்ப தீர்க்க தரிசன வரங்கள் அவசியமா வேணுமா அப்படின்னா,
தேவன் நமக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஜெபித்து நாம என்ன பண்ணிடலாம். அதனாலதான் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். ஆண்டவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அப்போ தேவன் நம்மளை வந்து சும்மா பார்ப்பாரா, ஏதோ ஒரு வேலையா வந்து பார்ப்பாரா? இல்லப்பா, காலையில் நீ டிஃபன் சாப்பிட்டியான்னு வந்து சந்திச்சுட்டு போலான்னு வந்தேன். அது அவருக்கு அங்க இருக்கும் பொழுதே தெரியும். தூங்குனது எத்தனை மணி, எந்திரிச்சது எத்தனை மணிக்கு, எவ்வளவு நேரம் உருண்டு பிறண்டு கிடந்தேன், எவ்வளவு நேரம் கும்பகாரம் மாதிரி தூங்குனேன், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அங்க இருக்கும் பொழுதே அவருக்கு தெரியும். பக்கத்துல வந்துட்டு மகனே எழுந்துரு 8 ஆயிட்டுன்னு சொல்லணும் அவசியமே இல்லை. அவருக்கு அங்க இருந்து பார்க்கும் பொழுதே என்ன பண்ணும் தெரியும். அப்ப பக்கத்துல வந்து பேசணும்னா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியம். புரிஞ்சிச்சா? அப்போ ஆண்டவர் ஒரு வெளிப்பாடான ஒரு காரியத்தை கொடுக்கிறாருன்னா அதுல ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். ரொம்ப என்ன இருக்கும், முக்கியத்துவம் இருக்கும். அப்போ அந்த முக்கியத்துவம். நான் ஒரு இடத்துல கூட்டம் நடத்த, ஒரு 19ல, ஆமா 19ல ஒரு கூட்டம், ஒரு 8வது மாதம் இருக்கும். ஒரு 60 பேர் இருக்கிறாங்க நான் நடத்துற கூட்டத்துல. அப்போ அதுல ஒரு வெளிப்பாடை சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க இருக்கிற ஒரு வாலிப மகள் மேல் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆண்டவர் உன்னை பலத்த மகிமையாய் வெளிப்படுத்துவார். அப்ப அதுல இருக்கிற ஒரு பிள்ளை இப்படி நினைக்குது, ஆண்டவரே நீங்க சும்மா எல்லாம் பேசக்கூடாது, என் பேரை சொல்லி நீங்க என்ன பண்ணணும், பேசணும். இப்ப நான் சொல்றேன், ஒரு கையை பாய்க்கிறேன், அந்த கைகள்ல உன் பேர் எழுதப்பட்டிருக்கிறது, உன் பேர் ஸ்டெஃபி என்று அதுல என்ன பண்ணிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இதை சொன்ன பிறகு அந்த பிள்ளை என்ன கதறி, ஏன்னா அந்த பிள்ளை தான் என்ன பண்ணிச்சு, ஆண்டவரே நீங்க சும்மா சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், என்ன பேசுறாந்தா என் பேரை சொல்லி என்ன பண்ணுங்க. இப்போ அந்த பிள்ளை பயங்கரமான தீர்க்கதரிசி, எனக்கே வெளிப்பாடு சொல்லும், கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ அந்த அந்த தீர்க்க தரிசனத்திற்கு என்ன இருக்கு, ஒரு ஜீவன் இருக்கு. அதை ஆயத்தப்படுத்தினா இன்னைக்கு தேசத்தை குறித்து எக்கச்சக்கமான வெளிப்பாடு எடுத்து எங்க டீம்ல நிறைய பேருக்கு ஜோமனை கொடுக்கறதே எதை வச்சுதான், அந்த பிள்ளைகள். தேசத்துல நடக்க போற சம்பவங்கள் ஒவ்வொன்றா சொல்லி, இப்படி சொன்னாங்க பாஸ்டர், இப்படி இந்த காரியம் ஆண்டவர் செய்ய போறாரு, இப்படி ஒரு காரியம் வெளிப்பட போகிறது, இந்த மாதிரி ஊழியத்துல ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை எச்சரித்து பேசியிருக்கிறார். இது என்னது, ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக உண்டாகிற வெளிப்பாடு. அப்போ ஆண்டவர் நம்மளோட இடைப்படுவாரா, வெளிப்பாடுல என்ன பண்ணுவாருன்னா இடைப்படுவார். எடுத்து வாசிங்க, ஆண்டவருடைய வெளிப்பாடு வரும்பொழுது எப்படி இருக்கும். எரேமியா 1வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 1:11 வேகமா வாசிங்க. ஆ ஆ இந்த இடத்துல வந்திருக்கிற அந்த வெளிப்பாடை கவனிச்சு பாருங்க. எரேமியாவுக்கு தீர்க்க தரிசன பயிற்சியை கொடுக்கிறார் ஆண்டவர். எப்படி கொடுக்கிறாரு, எரேமியாவே நீ என்னப்பா பாக்குற, அவன் சொல்றான், ஐயா ஒரு மரனுக்கு அப்படின்லாம் சொல்லல, நான் ஒரு வாதும மரத்தை பார்க்கிறேன், அதனுடைய கிளையை பார்க்கிறேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு 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 மரத்துல ஒரு பழத்தை பறிக்கணும், அந்த பழத்தை தேடுறவன் என்ன பண்ண மாட்டான் தெரியுமா, மரத்தினுடைய தடியை தேட மாட்டான், மரத்தினுடைய கொப்பை தேட மாட்டான், அதுல பழம் இருக்கிறத மட்டும்தான் பார்ப்பான். இப்போ இந்த இடத்துல இவன் எப்படி பார்க்கறான்னா, அந்த கிளையை பார்க்கிறான். எவ்வளவு ஷார்ப்பா அந்த வெளிப்பாடு. அடுத்த வசனத்துல இப்பொழுது என்னை பார்க்கிறாய் அப்படின்னு பாரு. அப்ப சொல்லுவான், ஒரு பொங்குகிற பானையை பார்க்கிறேன், அந்த பானை வடக்கு இருந்து என்ன பண்ணுகிறது, பொங்குகிறது. இப்போ இவனுடைய ஊழிய அழைப்பு, ஊழிய காரியங்கள் எல்லாம் பேசுறாரு. இதான் புரிஞ்சு அவங்களுக்கு. தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி கொடுக்கிறார். மோசைக்கு கொடுப்பார், ஏன்னா அவன் அங்க பலத்த வல்லமையை செய்யணும். வெளிப்பாடு எப்படி தெரியுமா, முச்செடி எரியும். முச்செடி என்ன பண்ணும், எரியும், இலைகள் ஒன்றும் கருகாது. பக்கத்துல போய் பார்க்கலாம் இந்த அற்புத காட்சி. இப்போ ஆண்டவர் பேசுறாரு. இப்போ அவன் அந்த அழைப்புக்கு ஆயத்தப்படும் பொழுது அந்த அற்புதம் எங்க நடக்குது தெரியுமா, அவன் சரீரத்துல நடக்குது. கோலை போடுறான் அவன் கையில இருக்கிற. அடுத்தது அதுக்கு பிரயாணப்படும் பொழுது அந்த அந்த தேசத்துக்குள்ள என்ன பண்ணுது, அந்த அற்புதம் நடக்குது. அப்ப கவனிச்சு பாருங்க, எகிப்திய நடுங்க வைக்கிற அளவுக்கு இவனை கொண்டு என்ன பண்றாரு, அற்புதம் செய்கிறார். அப்ப இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? முதல்ல முச்செடியில, அடுத்தது தான் கையில வச்சிருந்த பொருள், அடுத்தது எங்க போகிறான், எகிப்து. எகிப்து அதிர வைக்கிற அளவுக்கு இவனுடைய செய்கை என்ன பண்ணுது. காரணம் என்ன தெரியுமா, இதுதான் அந்த ஆவிக்குரிய என்னது, வரங்கள். அப்ப கவனிச்சு பாருங்க, எரேமியாவுக்கு ஒரே நேரத்துல எப்பா பாரப்பா இதை பாரு அப்படியெல்லாம் கொடுக்கல. அவன் எப்படி சிந்திக்கிறான், அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கு, இப்படிதான் என்ன கொடுக்கிறாரு, வெளிப்பாடு. நம்மளும் ஜெபம் பண்ணும் பொழுது திடீர்னு பார்ப்போம், யாரோ ஒரு அக்காவுடைய முகத்தை பார்ப்போம். அப்படியே உடனே என்ன பண்ணிடக்கூடாது, சோத்திர ஆண்டவரே ஆமேன், யாரோ ஒரு முகம் அடிக்கடி வந்து எனக்கு வந்து ஜெபத்தையே டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு மூடிட்டு போயிடக்கூடாது. பைபிளை மூடி வச்சுட்டு, ஆண்டவரே போதும், ஆண்டவரே இன்றைக்கு ஜெபம் போதும் அப்படின்னு போயிடக்கூடாது. அதை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்றாரு, ஆண்டவர் பேசுகிறார். அதை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்றாரு, பேசுகிறார். அதை காத்திருக்கிறவன் தான் அதை என்ன பண்ண முடியும். அது முதல்ல தெளிவா, யாரு, சாமுவேல்ல சொன்ன மாதிரி, சாமுவேலே எழுந்துரு அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டு எழுந்திருப்பா,
நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன், நான் தான் இயேசு அப்படின்லாம் என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டார். அப்படிலாம் என்ன பண்ண மாட்டாரு. அங்க அவனை உருவாக்குறதுக்கு நிறைய வேணும். அப்பந்தான் அந்த வரத்துக்கு எவ்வளவு வல்லமை உண்டுங்கிறத அவன் என்ன பண்ணுவான், ஆயத்தப்படுவான். அப்போ ஒரு தீர்க்க தரிசன வரங்களுக்கு அவ்வளோ காரியங்களை என்ன பண்றாரு, காண்பிக்கிறார். நான் ஒரு இடத்துல வந்து ஒரு சொப்பனத்துக்கு வெளிப்பாடு சொல்லணும். 2016 ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் தம்பி. அதுக்கு வந்து இல்ல, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். அந்த சொப்பனத்துக்கு ஒரு ஆள் திட்டிட்டு போனாரு. என்ன திட்டிட்டு போனாருன்னா, கண்டதெல்லாம் நினைச்சிட்டு படுத்தா இப்படிதான் கெட்ட சொப்பனமா வரும் அப்படின்னு. அன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. நான் எங்க கண்டதெல்லாம் நினைச்சிட்டு போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது இன்னும் எனக்கு துக்கத்தை உண்டாக்கிச்சு. நைட் உட்காந்து ஓன்னு அழுது ஜோம், ஆண்டவரே எனக்கு இது என்ன பண்ணுங்க, தெளிவுபடுத்துங்கன்னு. அதை குறித்து நிறைய சம்பவங்கள் என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினார். அதுல நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு, இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு. அடுத்தாப்புல இது நான் ஒரு கூட்டத்துல சொன்னேன். அதுல ஒருத்தர் வந்துட்டு, தம்பி நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுவியா அப்படின்னு. சொல்லிடலாமே, என்ன நேரத்துக்கு தான் நம்ம பார்த்ததுக்கு ஆண்டவர் விளக்கம் கொடுத்தாரு. அவர் சொன்னாரு, என் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு ஓடி வருது. அப்புறம் என்னாச்சு, இங்க இருந்து ஒரு பைக் போச்சு. அந்த பைக் அதுக்கு மேல ஏறினோடனே அது அப்படியே வெடிச்சு அதுக்குள்ள இருந்து நிறைய எலி போச்சு. இதுதான் சொப்பனம். இதுக்கு நான் என்ன விளக்கம் கொடுக்கறது. நான் உடனே சொன்னேன், நான் வீட்டுல போய் ஜோம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவேன், விளக்கம் சொல்லுவேன். வீட்டுக்கு போய் ஜோம் பண்றேன், ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க. இப்போ பதில் கொடுக்கலன்னு என்ன பண்ணுவாரு, இவன் ஏதோ கதை விட்டுட்டு போயிட்டான்ருவாரு. ஆண்டவரே என்னென்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னொன்னே அதுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. ஒரு எலி வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா அது நிறைய உணவுப் பொருட்களை என்ன பண்ணும், சேதப்படுத்தும். ஆனா எலி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அடிக்க முடியுமா, முடியாது. எலி வீட்டுக்குள்ள என்ன பண்ணுது, கிடக்கு, கண்ணில் மாட்ட மாண்டிக்கு. அதுக்கே பொறி வச்சுதான் என்ன பண்ணணும், பிடிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா எலி வத 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 வதன்னு என்ன பண்ணும், இனப்பெருக்கத்தை என்ன பண்ணும், அதிகரிக்கும். அடுத்தது இது அதிகரிச்சோன்னா இவங்களை சாப்பிடறதுக்கு யார் வருவா, எஸ். இது என்ன அப்படின்னா, ஒருத்தன் சின்ன பாவம் உள்ள வச்சுட்டு, சோத்திரம்ன்றவரே என் கர்த்தருக்குள்ளே கிருபையா இருக்கிறேன், அந்த ஒரு பாவம் அடுத்த பாவத்தை கொட்டி போடும். இப்போ ஒரு பொய் சொல்லிட்டு அடுத்த பொய் அடுத்த பொய் அடுத்த பொய், அப்புறம் பொய்யிலேயே ஊறிடுவான். வாயை திறந்தாலே என்னதான் வரும், பொய் தான் வரும். இப்போ இவன் இப்படியே தப்பு பண்ண இவன் சரியான பாவிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், சோகம் பண்ண மாட்டான். இப்போ ஏதேன்ல வந்த பெரிய ஆளு உள்ள என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. புரியுதா உங்களுக்கு, ஏதேன்ல உள்ள பெரிய ஆளு என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. இப்ப ஆண்டவர் கூட்டம் அந்த பக்கம் நடக்கணும், இப்பதான் அவன் மோடி படுப்பான், சோத்திரம் ஆண்டவரே இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணிக்குவான், படுத்துக்குவான். இப்ப புரிஞ்சிச்சா, இதுதான் சொப்பனத்துக்கு விளக்கம். ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஏதோ ஒன்று ரெண்டு என்ன இருக்குதான், குறைகள் இருக்குதான், அதை அகற்றணுமா. ஆண்டவர் இதை உங்களுக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, சொல்ல சொன்னாரு. அல்லேலூயா. அப்போ ஒரு வரம், ஒரு வரத்துக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, இந்த வரத்தை ஈஸியா கத்து கொடுத்தாரா. முதல்ல நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், ஒருத்தட்ட ஏச்சு வாங்கினேன், அதுக்கப்புறம் நான் போய் ஜோம் பண்ணேன், அதுக்கப்புறம் அதுல என்ன கொடுத்தாரு, விளக்கம் கொடுத்தாரு. இப்போ சொப்பனத்தை பார்த்தா எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு, ஞானத்தை கொடுத்துட்டார். புரியுதா உங்களுக்கு. அப்போ ஒரு வரங்கள், வரங்களை குறித்த ஞானம். அப்ப ஞான வரங்களை என்ன பண்ணுங்க, நாடுங்க. அப்போ விசேஷமாய் தீர்க்க தரிசன வரங்களை என்ன பண்ணுங்க, நாடுங்க. தீர்க்க தரிசன வரங்களை ஆண்டவர் கட்டாயம் என்ன பண்ணுவாரு, தருவார். ரெண்டாவது, இந்த ஞான வரம் என்றால் என்ன, பைபிளை எடுத்து வாசிங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவனே யாராம், ஞானவான். அப்போ ஞான வரம் யாருக்கு கிடைக்கும், வீட்டிலே உட்கார்ந்துட்டு சட்னி எப்படி அரைப்பது என்று சொல்ற ஆளுக்கு கிடைக்குமா, தோசையை கலர் கலராய் சுட்டெடுப்பது எப்படி, இப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞான வரம் வருமா. கர்த்தருக்கு பயப்படுதலே. அப்போ ஒரு மனிதனுக்கு ஞான வரங்கள் என்பது பைபிளை வாசிச்சு அதுல காத்திருக்கிறவன். சங்கீதம் 119 165 என்ன சொல்லுது பாருங்க, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு தேவ வசனம் ஒரு மனிதனுக்குள்ள சமாதானத்தை என்ன பண்ணுது, கொடுக்குது. அந்த சமாதானம் அவனை என்ன பண்ணுது, பல்வேறு இடங்கள்ல என்ன கொண்டு வருது,
மாற்றத்தை. அப்ப புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறார், ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்கு என்ன பண்றாரு. அப்ப ஞான வரம் அவசியம். ஞான வரத்தை ஒருவன் சுதந்தரிக்க, ஞான வரத்தை ஒருவன் பெற்றுக்கொள்ள அவன் எப்படிப்பட்ட பாத்திரமாய் காணப்படணும் அப்படின்னா, அவன் வேதத்தை புரட்டுகிறவனாய், வேதத்தை என்ன பண்ணணும், வாசிக்கிறவனா இருக்கணும். எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 1வது அதிகாரம். அதுல இப்படி ஒரு வசனம் இருக்கும், என் கடிந்து கொள்ளுதலுக்கு என்ன பண்ணுங்க, வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 1வது அதிகாரத்துல அப்படி ஒரு வசனம் இருக்கு, டக்குன்னு எடுத்து வாசிங்க. ஆ ஆ என் வார்த்தை உங்களுக்கு இந்த இடத்துல என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். கடிந்து கொள்ளுதல்னா என்ன அப்படின்னா, தவறை சுட்டி காட்டுதல். தவறை என்ன பண்ணுது, நீ இந்த காரியம் தப்பா செஞ்சுட்ட அப்படிங்கறதுக்கு இது என்னது. முதல்ல எனக்கு கடிந்து கொள்ளுதல்னா ஆண்டவர் திட்டுறதுன்னு தான் நானும் நினைச்சேன். என்னது, எங்கள் பைபிள் காலேஜில் இப்போ வந்து கவுன்சிலிங் பாடம் ஓடிக்கிட்டு இருக்கா, பிடி இப்போ எம்டி பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதில் இது ஓடுது கவுன்சிலிங். அப்போ அதில் இந்த வார்த்தை வந்துச்சு, இதுக்கு விளக்கம் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். கடிந்து கொள்ளுதல், தவறை சுட்டி காட்டுதல், என்ன அர்த்தமா? இப்போ ஆண்டவர் நம்மளுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்துட்டு நம்ம செய்கிற நிறைய காரியங்களை என்ன பண்ணுவார், சுட்டி காட்டுவார். இது சரியில்லை, இது சரியில்லை. சில வேளைகளில் பக்கத்தில் இருக்க யாரோ சொல்லுவாங்க, இப்படி இருக்காத, இதை என்ன பண்ணு மாற்று. இப்படி சொன்னால் நமக்கு என்ன தோணும், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணும். இப்போ இருக்கிற நிறைய பிள்ளைகள்கிட்ட பெற்றோர் வாங்குற பெரிய வார்த்தை என்ன வார்த்தை தான், எங்களுக்கு எல்லாம் தெரியும். சும்மா கத்தாம கிடங்க, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு. எத்தனை பேர் வீட்டில் உங்கள் பிள்ளைகள்கிட்ட அப்படி வாங்கியிருப்பியா அந்த ஏச்ச கை தூங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் சொன்னால் வெளுத்து விட்டுற மாட்டேனாக்கும். வாங்குறீங்களா வாங்கலையா? அது காரணம் யார் தெரியுமா, யார் தெரியுமா? நீங்கள் தான். வசனம் சொல்லுகிறது, பிரம்பை கையாளாதவன். பிரம்பை கையாளாதனால என்னது, ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், நிறைய பிள்ளைகள் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணி தருமா, இந்த பக்கம் 2 யானிப்பிடி, இந்த பக்கம் ஒரு மேம்பாலம். சில பிள்ளைகள் வந்து பில்டிங் கட்டி கொஞ்சம் சர்ச் விட்டுருந்து, அதுக்கு பக்கத்தில் 2 இடிதாங்கி மாதிரி தூண், 2-3 கேர்பீனை சொருவி எடுத்து வச்சிருந்து, மேக்கப்புக்கும் குறையவே இல்லை. வந்துட்டு கையும் தட்டலை, கையை இப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்கு. கை தட்டினா மேக்கப் கலைஞ்சு போயிடும். நான் உடனே சொன்னேன், இப்படியெல்லாம் போட்டிருந்தா நம்ம என்ன ஆகுறது. சொன்ன உடனே பெற்றோருக்கு ஒரே சந்தோஷம், உங்களை போல தான் விழுந்து விழுந்து சிரிச்சாவ, நாங்கள் சொல்லாததெல்லாம் இவன் சொல்லி தள்ளிட்டாயா அப்படின்னு. இது இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு பின்னால் இருக்கிறது தான் காரணம். அந்த நரைச்ச முடி ஒழுங்காக கொடுக்க வேண்டிய காலத்தில் சரியாக கொடுத்துருக்கோம்னா இது எப்படி இருந்திருக்கும், பக்தியிலையும் பரவசத்துலையும் பலமாக இருந்திருக்கும். கேக்குதா? சில பிள்ளைகள் ஜோமனை வரும், கை வச்சோடனே தலை இப்படி தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். என்ன மேம்பல் அமைச்சு வச்சுட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, குறுக்க வந்திருக்கா. அப்போ கவனிங்க, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்கணுங்கிறத நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக கவனிக்கணும். நம்ம கவனிக்கும் பொழுது தான் பிள்ளைகள். அதனால தான் ஞான வரங்கள் ஒரு மனிதன் வந்து அதில் சொல்லியிருக்கு, என் கடிந்து கொள்ளுதலை என்ன பண்ணுங்க, திரும்புங்கள். கடிந்து கொள்ளுதல் அப்படின்னு என்னது, தவறை சுட்டி காட்டுதல். நிறைய பேருக்கு ஜோம் பண்றதுக்கு நேரம்லாம், பைபிள் வாசிக்க நேரம்ல, அது கேட்டால் என்ன சொல்றாங்க, டைமே இல்லை. யோசித்து பாருங்க, ஒரு ஏணிப்படியை கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அதுக்கு 2 பேர். ஒரு முறை ஒரு எங்கள் சொந்தக்கார பொண்ணு, என் தலையை பாருங்க அப்படின்னுச்சு. தலையை பார்த்தேன், மண்டையில் முடிதான் இருக்கு, வேற என்ன இருக்கு, நல்லா பாருங்க. நல்லா பார்த்துட்டேமா, மண்டையில் முடிதான் இருக்கு, கூர்ந்து பாருங்க. அப்புறம் பார்த்தப்பறம் தான் தெரியுது, முடியே ரோஜா பூ மாதிரி பின்னி இருக்கு. இது எப்படிமா பார்த்த அப்படின்னா, இது அது ஒரு உங்களுக்கு தெரியாது, ரகசியம். ஆனா இது ஒரு 2 அதிகாரம் வாசிக்க சொல்லுங்க, நான் நைட்டு தனியா ஜெபம் பண்ணிக்குவேன், நைட்டு தனியா பைபிள் என்ன பண்ணிக்குவேன், வாசிப்பேன். அப்போ ஞான வரங்கள், கடிந்து கொள்ளுதல், நம்ம கிட்ட இருக்கிற தவறுகள், குறைகள், ஜென்ம குணாதிசயம் மாறும் பொழுதுதான் நிறைய மாற்றம் உண்டாகும். ஒரு மனிதன் அபிஷேகமான வாழ்க்கையில இருக்கணும்னா ஞான வரம் மிக மிக என்னது அவசியம். ஞானத்துல இழக்கிற இல்ல ஞானத்துல, அதனாலதான் பைபிள்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கோம், சொற்ப மதீனம் என்ன பண்ணுமா, சொற்ப மதீனம் நாரை கெட்டு விடும். அது எதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு, நம்ம ஞான குறைவு. இன்னும் பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து மோசைய மிரியாம் ஆரோனும் தப்பா பேசுவாங்க, அப்படிதானே? அந்த இடத்துல ஆரோன் இப்படி ஒரு விண்ணப்பம் பண்ணுவான், எங்கள் மதியானத்தினால இப்படி என்ன பண்ணிட்டோம், செஞ்சிட்டோம் அப்படின்னு. என்ன அர்த்தமா, ஞான குறைவு.
அப்போ தெளிந்த ஒரு ஞானம் கட்டாயம் நமக்கு என்னது அவசியம். அப்போ ஞான வரத்தை கர்த்தர் தருவாரு. இந்த ஞான வரம் எல்லா இடத்துலயும் நம்மள என்ன பண்ணும், மேன்மை கொண்டு வரும், ஆசீர்வதிக்கும். அதே போல தீர்க்க தரிசன வரங்கள், அதை நான் சொல்றேன், ஆண்டவர் ஒரு தேசத்தை குறித்தோ ஒரு காரியத்தை குறித்தோ பேச வேண்டும் என்றால் அவர் நம்மளை என்ன பண்ணுவாரு, எதிர்பார்ப்பார். என் பிள்ளைகள் எவ்வளவு நேரம் காத்திருப்பாங்க, எவ்வளவு ஜோமன ஆயத்தப்படுறாங்க, அவர்களோடு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, இடைபடுவார். அடுத்தது இழந்ததை பெற்றுக்கொள்ள, நாம் இழந்ததை மீண்டும் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அதற்கு ஒரு மனிதன் எப்படி ஜெபம் பண்றவனா இருக்கணும், எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தணும், எடுத்து வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் அதனுடைய 1-2 வேகமா வாசிங்க, டைம் முடிப்பது. போதும் போதும் போதும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை நமக்கு தெரியும். பேதுருக்கும் யோவானுக்கும் 9ஆம் மணி நேரம் அப்படின்னா என்ன நேரமா, ஜெப நேரம். அதாவது ஜெப வேலை அப்படின்னு ஒரு டைமே வச்சிருந்தாங்க. யாரெல்லாம் உங்க வீட்டுல ஜெப வேலைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க மிஸ் பண்ணாம, அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களெல்லாம் கிண்டல் பண்ணி இந்த ஏணி படினோன்னு விழுந்து உருண்டு உருண்டு சிரிச்சாவ. ஜெப வேலைன்னு ஒருத்தருக்கும் கையும் காணும் காலையும் காணும். ஜெப வேலை அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் சில டைம் இப்படி வச்சிருப்போம், இத்தனை மணிக்குள்ள நான் டிஃபன் முடிச்சிருவேன், இத்தனை மணிக்குள்ள நான் லஞ்ச் முடிச்சிருவேன். இந்த வேலையெல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க, வாரத்துல இந்த நாள்ல தான் எங்க வீட்டுல என்ன இருக்கும், இந்த ஒர்க் இருக்கும், இப்படி எல்லாம் வீட்டுல ஒரு ஒரு வேலைக்கு ஒவ்வொரு ஷெட்யூல் போட்டு என்ன பண்ணிருப்பீங்க, வச்சிருப்பீங்க. இதே போலதான் பேதுருக்கும் யோவானுக்கும் இந்த டைம் என்ன டைம், ஜெப வேலை. அவர்கள் நல்ல ஜெப வீரர்களா இருந்தாங்க, நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள். அந்த ஜெப வீரர் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒரு லைஃப்ல ஒருத்தன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான், அவனை 2 பேர் தூக்கி கொண்டு வந்து டெய்லி அவனை கொண்டு ஆதாயம் வேணுங்கிறதுக்காகவே என்ன வேலை கொடுத்துருந்தாங்களாம். அதை பெற்றோருக்கு தெரியுமா தெரியாதா, தெரியுமா தெரியாதா, தெரியும். அதை பெற்றோர்கள் வேண்டான்னு சொன்னாங்களா, விரும்பி இருந்தாங்களா, விரும்பி இருந்தாங்கனாலதான் அது அனுமதிக்கப்பட்டிருந்து. புரியுதா உங்களுக்கு? ஆனா அந்த வாழ்க்கையை இவங்க 2 பேரும் மாற்றினார்கள். அல்லேலூயா. ஒரு ஜெப வீரர் தாங்க ஒரு விழுந்து போன வாழ்க்கையை மாற்ற முடியும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நாம் அநேகரை மாற்ற வேண்டுமானால் நம்முடைய ஜெப வாழ்க்கை ஃபயராகவே இருக்கணும், நெருப்பாகவே இருக்கணும், அது பலன் உள்ளதாகவே இருக்கணும், புதிய புதிய வரங்கள்ல வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கணும். ஜெப நேரத்துல நிறைய மாற்றம் காணப்படணும், அநேகரை கூட்டி சேர்த்து நடத்துற அந்த திறனை பெற்றுக்கொள்ளணும், அந்த ஞானத்துக்காக ஜெபம் பண்ணணும். நிறைய நேரம் எப்படி ஜெபம் பண்ணணும், அதற்கு எனக்கு கிருபை தாங்க. காலையில எப்படி ஜெபம் பண்ண, இன்னைக்கு எங்க பிரேயர்ல ஒருத்தங்க சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு 6 வருஷம் கழிச்சு குழந்தை கிடைச்சிருந்து அந்த ப்ரேயரில் இன்னைக்கு வந்து சாட்சி சொன்னாங்க. அப்போ சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, நிறைய வேளையில் நான் சரியாக ஜெபம் பண்ணுறதே இல்லை, என் ஜெபமும் குறைவு தான், ஆண்டவர் தான் என் மேலே இறக்கமாக அந்த குழந்தைய என்ன பண்ணார், கொடுத்தார். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. எவ்வளோ நேரம் தான் ஜெபம் பண்ணுவாங்க, 5 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுவாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் ஆரம்பிப்பாங்க. எத்தனை மணிக்கு, ஒரு 6 மணி வரைக்கும் ஜெபம் இருக்கும். அதுல சாயந்தரம் ஒரு தனி டைம், அந்த டைம் அவங்களுக்கு ஜெபிக்கிற டைம்னே வச்சிருக்கிறாங்க. வேற யார்ட்டையும் பேச மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த நேரம் என் பிள்ளைக்கு என்னது, ஜெப டைம். என்கிட்டயே அப்படி கிடையாது, என்கிட்டயே அப்படி என்ன பண்ணாது. உண்மையிலேயே அசந்துட்டேன். அவங்க சாட்சி சொல்லும்போது எப்படி சொல்றாங்க, நான் இல்ல, எனக்கு நல்லா ஜெபம் பண்ணவே என்ன பண்ணாது. ஆனா அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த டைம் 2 மணி நேரம் ஆச்சு இல்லையா, நான் கான்ஃபரன்ஸ் வச்சிருப்பேன், அதுல கலந்து கொள்வாங்க. அதுல குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் அதுல ப்ரேயர் உண்டு. எவ்வளவு நேரம் ப்ரேயர் உண்டு, 2.5 மணி நேரம். இன்னைக்கு அவங்க 2 ஜெபக்குழு நடத்துறாங்க ஒரு வாரத்துக்கு. அந்த 2 ஜெபக்குழு அவங்க தான் லீட் பண்றாங்க. இப்போ குழந்தை ஒரு 2-3 மாசம் ஆக போகுது. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவங்க எப்படி தாழ்மையா இதுன்னாங்க பார்த்தீங்களா. நான் எனக்கு சரியாவே என்ன வராது, உண்மையிலேயே சூப்பரா ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல அழகா ஜெபம் பண்ணுவாங்க, கருத்தா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அவங்களுக்காக இல்லை, எங்க யூடியூப் சேனல்ல இருந்து வர்ற எல்லா ஜெப குறிப்புக்கும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணி நிறைய பேர் சாட்சி போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க, சாட்சி போட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்கள கொண்டு கர்த்தர் அற்புதம். ஆனா அவங்க சொன்ன வார்த்தை என்னது, எனக்கு சரியா என்ன வராது. இதை கேட்டுட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஜெபம் வராதுன்னா அப்ப நம்மள எப்படி சொல்றது. அவ்வளோ ஜெபம் பண்றவங்க, அவ்வளோ காத்திருப்பாங்க. இன்னொரு அக்கா இருக்கிறாங்க, அவங்க 3 தடவை போன வருஷம் பைபிள் முடிச்சாங்களாம். எத்தனை தடவை முடிச்சாங்க,
அதுல ஒரு தடவை ஆண்டவர் எப்படியாவது முழங்காலே பைபிள் படிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், படிச்சாங்களாம். உண்மையிலே எனக்கு ஒரு தடவை முடிச்சேன். ஆனா முழங்காலே நின்று ஒரு தடவை பைபிள் படிக்கிற எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அப்போ ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க, பிரதர் எனக்கு உங்களை போல பைபிள் ஞானம் என்ன பண்ணல, வரல. எனக்கு இதை கேட்டவொடனே வெக்கமா எனக்கு இருக்கும். அவங்க என்ன சொல்ல, உங்களை போல எனக்கு என்ன வரல. நானே அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சிருக்கேன், எப்படிங்க வருஷத்துக்கு 3 தடவை படிக்கிறீங்க, அதை எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லிதாங்க. எங்க பைபிள் காலேஜ் வாத்தியார்ட்ட அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டேன். அவர் சொன்னாரு, இந்த வாரம் நான் ஏசாயாவை இன்னைக்கு பாடம் எடுக்கணும் அப்படின்னா அந்த கொஞ்ச நேரத்துல அந்த முழு அதிகாரத்தையும் வாசிச்சிருவாராம். முழு அதிகாரம்னா ஒரு அதிகாரம் இல்ல, ஏசாயா புத்தகத்தை முழுவதும் என்ன பண்ணிடுவாராம், வாசிச்சிருவார். நான் கேட்டேன், ஏன் எப்படி உங்களுக்கு டைம் இருக்கும்னே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் பஸ்ல இருந்து அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரத்தில் நான் செல்ஃபோனில் படிச்சுட்டே இருப்பேன். அதுக்குள்ளே ஒரு இத்தனை அதிகாரம் வாசிச்சிருவேன். பஸ்ஸுக்கு காத்திருக்கிற ஒரு 1/4 மணி நேரம்னா அந்த 1/4 மணி நேரத்துக்குள்ளே என்ன பண்ணுவேன், நீ 5-5:30 தான் வருவேன், நான் நீ வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுவேன், இன்னைக்கு போர்ஷனில் எப்படியெல்லாம் பேசணுங்கிறத என்ன பண்ணுவேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்படி அந்த ஆர்வம் வாஞ்ச இழந்ததை ஒருத்தன் பெறணும் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் என்ன டைமை உருவாக்கணும், ஜெப வேலை. இந்த ஜெப வேலை எங்க இருக்குதோ அவன் தான் இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். கவனிச்சு பாருங்க, 5 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் ஜெப வீரரா இருந்தா 5 பேருடைய வருமானங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் பெருக பண்ண முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஒரு ஜெப வீரர் அவன் பக்கத்துல இருக்கிறவனுடைய வாழ்க்கை தரத்தை என்ன பண்ண, யோசிச்சு பாருங்க. பிச்சைக்காரன் அவன் காலை இப்படி தூக்குனீங்கன்னா 2 பேர் சேர்ந்து தூக்குனா அவன் கால் எப்படி இருக்கும், உணர்வற்றதா அப்படியே என்ன பண்ணும், தொங்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கும். அதை கற்பனை பண்ணி பாருங்க. இவன் கை வச்ச உடனே அந்த காலுக்குள்ள புது பலன் உண்டாயிடுச்சு. அவன் கால் மற்றவர்களுடைய காலை போல என்ன ஆயிடுச்சு, திடனாயிருச்சு. அது எப்படி இருக்கும் பாருங்க அந்த ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, அப்படி மாற்ற போகிறாரு. அந்த மாதிரி மாற்றுவதற்கு நம்மளை என்ன பண்ணணும், தீர்க்க தரிசன வரங்கள், ஞான வரங்கள், இழந்ததை திரும்ப என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். இயேசு உங்களுடைய எல்லா பாவங்களுக்காக சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறாரு. அதனால கவலைப்படாதீங்க. நீங்க இயேசுக்கு யாரு, பிள்ளைகள். ஆண்டவர் உங்களை விளக்கா என்ன பண்றாரு, மாற்ற ஆயத்தமா இருக்கிற. ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? டைம் முடிஞ்சு போச்சு, ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்திருக்கீங்களா? நான் பேச ஆரம்பிச்சு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் எழுந்துருங்க. ஸ்தோத்தரிக்கிற இயேசப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற. எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மோடு வெளிப்பட போகிறார், நம்மோடு இடைப்பட போகிறார். இந்த இடத்துல மீண்டும் தூதர்கள் கடந்து வருகிற காட்சியை பார்க்கிறேன். இந்த இடத்துல பின்பக்கமாய் 6 தூதர்கள் கடந்து வர்றாங்க. அவங்க கைகள்ல பார்த்தீங்கன்னா சில தூதர்களுடைய கைகள்ல அழகான கிரீடங்கள் வைக்கப்பட்டதையும், சில தூதர்கள் கைகள்ல ஏணிகள் இருக்கிறதையும் பார்க்கிறேன். அந்த ஏணிகள் கீழ் பகுதி மட்டும்தான் தெரியுது, முடிவு தெரியல. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேச சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, இதுல சிலர் எனக்காக பாட அனுபவிச்சாங்க, என் பிள்ளை எனக்காக கண்ணீர் சுமந்தான், நான் நன்மையை கொடுக்காலனாலும் இன்னும் எனக்காக நான் ஆண்டவருக்கு பின்பற்றுகிறேன். அப்படிப்பட்டவங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை குறிச்சு ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருடைய கரங்கள் என்னை இன்னைக்கு ஒரு புது பலத்துல நிரப்பணும். இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன அந்த வெளிப்பாடுகளை கட்டளையிடணும், அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடணும். இந்த இடத்துல நான் நற்செய்தி அறிவிக்கிற ஒரு வசனத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பி நான் ஆயத்தப்பட்டேன். ஆண்டவர் சொன்னார், வெளிச்சத்தை குறித்து பேசு. இவர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம், மறைந்திருக்க கூடாது. இவர்கள் அநேகருக்கு இயேசுவின் அன்பை பேசத்தக்கதாக நான் உருவாக்குவேன் என்று சொன்னார். உங்கள சிலரை கர்த்தர் அப்படியாய் தெரிந்து கொள்ளுகிற பலமுள்ள பிள்ளைகளாய் காணப்படுகிறீங்க. உங்க இருதயங்கள் அநேக வேளைகள்ல அடித்து நொறுக்கப்பட்ட காட்சை ஆண்டவர் காண்பித்து சொல்லுகிறார். குயவன் கையில் இருக்கிற களிமண், நீ ஏற்றதாய் உருவாக்கப்படுகிறாய். ஒன்றுக்கும் கலங்காதே. கர்த்தருடைய கரங்கள் உங்களை பலப்படுத்த போகிறது. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நன்மைகள் முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற வரங்கள், இழந்து போனதை திரும்ப பெற போறீங்க. எல்லாரும் துதிங்க. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நான் சும்மா அழைக்கல, ஆண்டவருடைய பணிக்காக உன்னை சும்மா அழைக்கல. ஆண்டவர் இந்த வார்த்தையை ஒருவருக்கு பேசுகிறார். கலங்காத, நீ காயப்படுகிறது நிமித்தம் சோர்ந்து போகாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு நான் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். இயேசுவின்
வல்லமை, இயேசுவின் வல்லமை. கர்த்தர் சொல்கிறார், நீ சில ஆசீர்வாதங்கள் இழந்து போயும் சில நன்மைகள் இழந்து போனதை காணப்படுகிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இதை குறித்து கலங்காதே, நீ இரட்டிப்பான நன்மைகளை சுதந்தரிப்பாய், நீ இரட்டிப்பான நன்மைகளை சுதந்தரிப்பாய். ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை பிள்ளைகள் மேல் வெளிப்படட்டும், ஆண்டவருடைய கிருபைகள் பிள்ளைகள் மேல வெளிப்படட்டும். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை. இதோ உங்கள் நடுவே, உங்கள் நடுவே தேவ வல்லமையின் அக்கினி கடந்து வருகிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவின் நாட்கள்ல பலிபீடத்துல இறங்கின அக்கினி உங்கள் இருதயங்களை ஒப்புக்கொடுங்க, உங்கள் இருதயங்களை ஒப்புக்கொடுங்க. சிலர் மேல விசேஷித்த மன்றாட்டின் ஆவி ஊற்றப்பட போகிறது, சிலர் மேல மன்றாட்டின் ஆவி. சில தூதர்கள் சிலருடைய கண்களை குறித்து ஆண்டவர் பேச சொல்லுகிற காரியம், உன் கண்களை திறக்கும்படியாய் வந்திருக்கிறேன், உனக்கு விசேஷித்த நன்மைகளை கட்டளையிடும்படியாய் வந்திருக்கிறேன். நீங்க ரஷ்யந்தலா திடந்தரா கமோ துடந்தரா கமோ எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. நீங்க பௌஷனா தினேகே மேரா தடந்தரா கமோ துடந்தரா பௌ. ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வல்லமை. நீங்க ரா தினேகே மே தடந்தரா கபா தடந்தரா பௌ. சிலர் மேல தேவ அக்கினியை போட போகிறார், தேவ அக்கினியை போட போகிறார். சிலருடைய கண்ணீர்கள் குளமாய் நிரம்பும், சிலர் மேல அந்த மன்றாட்டின் வல்லமை. ஆண்டவர் இந்த இடத்துல அடிக்கப்பட்ட காட்சியாய் உன் நடுவிலே கடந்து வருவார். ஆண்டவர் உன் நடுவிலே அடிக்கப்பட்ட காட்சி, அடிக்கப்பட்ட காட்சி. லகத ரந்த டகத லஷந்த ரபா துட கபந்த லகபத ரகபதர யஷிமினா கபௌ துடந்தரபௌ. ஆண்டவர் சொல்கிறார், உன் குறைகளை மாற்றி உன் வஸ்திரத்தை புதுப்பிக்கிறேன், உன் வஸ்திரத்தை புதுப்பிக்கிறேன். ஆண்டவருடைய கரம் உங்கள் நடுவே தொடுகிறது, அது அக்கினிமயமாய் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன்னை கரை சேர்த்த தேவன், உன்னை கரை சேர்த்த தேவன். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. இன்றைக்கு புதுப்பிக்கிற வல்லமை, இன்றைக்கு புதுப்பிக்கிற வல்லமை. சிலர் மேல தேவ மகிமை கடந்து வருகிறது, சிலருடைய இருதயங்கள் தொடப்படுகிறது. ஒரு குளிர்ந்த காற்று சிலரை தொடுகிறது, குளிர்ந்த காற்று சிலரை தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரமுன் மேல் இருக்கிறது. பயப்படாத, பயப்படாத. ஆண்டவர் சொல்கிறார், நான் தான், நான் தான். தொடுகிறது கர்த்தர், தொடுகிறது கர்த்தர். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். புதிய பாசியோடு பலன், புதிய பாசியோடு பலன். இயேசுவின் வல்லமை மகிமை மலையை போல, மகிமை மலையை போல இப்பொழுதே ஊற்றப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இடங்கொடு, இடங்கொடு, இடங்கொடு. ஆண்டவர் ஒரு புதிய வல்லமை, புதிய வல்லமை. அது ஒரு நெருப்பை போல தொடுகிறது, நெருப்பை போல தொடுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பரியாசம் பண்ணினவர்களுக்கு மத்தியில நான் பலத்தை கட்டளையிடுவேன், உன்னை பரியாசம் பண்ணின இடங்கள்ல ஞான வரத்தினால் நிரப்புவேன். உங்களுக்கு நடுவே, உங்கள் நடுவே பட்டை மேந்திய ஒரு தூதர். சில வேளைகள்ல நீங்க செபிக்கிறீங்க, யுத்த பல, யுத்த பல, கொல்லாத சத்துருவை ஜெயிக்கக்கூடிய யுத்த பல. இறங்கி வருகிறது அந்த வல்லமை, இறங்கி வருகிறது அந்த வல்லமை. ஒரு நெருப்பு, ஒரு நெருப்பு, அது ஒரு வாளை போல கடந்து வருகிறது, வாளை போல கடந்து வருகிறது. சிலர் மேல அது பற்றி பிடிக்கிறத பார்க்கிறேன், சிலர் மேல பற்றி பிடிக்கிறத பார்க்கிறேன். நீ நிறைய அழுதுட்ட, இனி அழாத, இனி அழாத. கர்த்தருடைய பலனை சுதந்தரித்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய பலனை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. உனக்கு விரோதமாய் எழுதின ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால் அது வாய்க்காதே போகும். சிந்தைய குழப்புகிற ஆவிகள் வெளியேறட்டும், சிந்தைய குழப்புகிற ஆவிகள் வெளியேறட்டும், பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது பிள்ளைகளை தொடட்டும், இப்பொழுது பிள்ளைகளை தொடட்டும், இறங்கட்டும். எஸ் எஸ் எஸ். ஆண்டவர் தொடுகிறார், ஆண்டவர் சிலரை தொடுகிறார். ஆண்டவர் ஒரு மகளுடைய கைகளை பிடித்து உன் கைகள் ஒரு சிறிய சாவியை கொடுக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இது உனக்குள்ளே கொடுக்கப்படுகிற ஒரு வரங்கள். சிலரை குறித்து ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள். சிலர் என்ன விரும்புறாங்க, என்ன எதிர்பார்க்கிறாங்க, அவங்க எதுல விழுந்திருக்கிறாங்க, இதை நீ காண்பாய், இதை நீ காண்பாய். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வல்லமையின் வரங்கள் உன்மேல் ஊற்றப்படுகிறது. நீ திறந்த வாசலை காண்பாய், நீ திறந்த வாசலை காண்பாய். நீ ரஷே ரகதி தந்தரகபோ. இதுல இருக்கிற ஒரு வயதான தாயார் மேல ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 91:4 அவர் செட்டைகளின் நிலையில் உன்னை மறைத்து வைத்திருக்கிறார்.
போராட்டங்கள், சிந்தை செபிக்க முடியாத தடைகள், அப்படிப்பட்டவங்க இதுல இருக்கிறீங்க. உங்கள் வலது கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. உங்கள் வலது கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. செபிக்க முடியாத அந்த சிந்தையில ஏதோ ஒரு குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவிகள், லஷா திடா திடாந்தரோ, இயேசுவின் கரங்கள் சொல்லுங்க, என் சிந்தையை உங்க வல்லமை நிரப்பட்டும், என் சிந்தையை உங்க வல்லமை நிரப்பட்டும். இதனால என்னால செபிக்க முடியல, இதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனோடு நிற்க முடியல. பயப்படாத, பயப்படாத. இந்த போராடுகிற சிந்தையை தொடுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படட்டும், இயேசுவின் நாமத்தினால் கட்டப்படட்டும். தேவ பலனின் பிள்ளைகளை ஆண்டவரே இன்னும் பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. அடுத்த ஒரு 6 பிள்ளைகள் மேல யுத்த பலன் வரப்போகிறது. யுத்த பலன். நீங்க நல்ல ஒரு லீடர்ஷிப்பா இருப்பீங்க, ஜெபக்குழு நடத்துறதுல நல்ல லீடர்ஷிப்பா இருப்பீங்க. அப்படிப்பட்ட வாஞ்சையை தருவார். ஒரு 6 பேர், அதுல ஒரு வாலிப மகளும் இருக்கிறீங்க. ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. இயேசுவே, இயேசுவே. ஒரு நெருப்பு, ஒரு நெருப்பு, ஒரு தூதர் உங்கள் நடுவே கடந்து வந்திருக்கிறார். வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. எஸ் லா தினோர சந்தரபோ. ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. சிலர் மேல கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. அது வல்லமையான ஒரு மகிமை கட்டளையிடுகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், அடுத்தது ஒரு காரியங்கள். அடிக்கடி திருச்சபை குடும்பங்களுக்குள்ள ஜெபத்தை தடை பண்ணுகிற மந்த வல்லமைகள், இதை விரட்ட போறீங்க, இதை விரட்ட போறீங்க. எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் தேவ அக்கினி இறங்கட்டும். எங்க திருச்சபை குடும்பங்கள் முழுவதிலும் தேவ அக்கினி இறங்கட்டும். தெளிவாய் ஆண்டவர் பேசுகிற காரியங்கள், ஜெபத்தை தடை பண்ணுகிற வல்லமைகள், ஜெபத்தை தடை பண்ணுகிற வல்லமைகள். அதனாலே சோர்ந்து போறீங்க. லா தடா தல்லந்தரா கபா தடா கபா தல்லபா. அந்நிய பாஷை வரங்கள் இருக்கிறவங்க அதை ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது இந்த இடத்துல ஊற்றப்படுகிற அக்கினி எல்லைகள் முழுவதிலும் ஒரு பரிசுத்த வல்லமையை வெளிப்படுத்தும். நகபா தடா கதலந்தரா தடா தல்லதரா நீ ராசே மே ரபௌ துடந்தரபௌ. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை இறங்கட்டரா தடா தல்லா தடா கபா தரா கபௌ. ஜெப தடைகளை எரிக்கிறேன் ராசா தல்லா கபா துடா தடா கதரா தன்னா கபா தடா கபா துலா ராசே தனதரபௌ. வீட்டுக்குள்ள போனா ஜெபிக்க முடியல, வீட்டுக்குள்ள போனா ஜெபிக்க முடியல. அப்படி ஒரு மந்தங்கள். எஸ் ராஷே ராதிடா லாதினே பெரா தொட கபல் அந்தரா கபௌ தொடந்தரபௌ. விட்டாதீங்க, விட்டாதீங்க, விட்டாதீங்க. இந்த மந்த கிரியைகள் குடும்பங்களுக்குள்ள இருக்க கூடாது, குடும்பங்களுக்குள்ள இருக்க கூடாது. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். இப்பொழுது அந்த ஆவிகள் கட்டப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுது சிலருடைய வீடுகள்ல பரலோக மகிமையின் அக்கினி கடந்து வந்திருக்கிறது, பரலோக அக்கினி கடந்து வந்திருக்கிறது. பைபிள் வாசிக்கும் பொழுது தூக்கமாய் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படுவதாக. இப்பொழுது ஒரு அதிகாரம். இது இந்த மாதிரி வரங்களை நான் இப்பதான் முதலா பேச போகிறேன். இப்படி ஒரு வரங்களை இப்பதான் முதலா பேச போகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், துரத்துகிற அதிகாரத்தை உனக்கு கட்டளையிட போகிறேன். அது சிலர் மேல் அந்த கிருபை ஊற்றப்பட போகிறது. எல்லாரும் ஆயத்தமாய் கொள்ளுங்க. இதை ஆண்டவர் பைபிள்ல இருந்து 2 காரியத்தை பேசுகிறார். ஒன்று, யார் என்றால் இதோ பவுல் காலங்கள்ல அந்த பொல்லாத சில ஆவிகளை பவுல் ஒரே வார்த்தையில துரத்தினான், ஒரே வார்த்தையில துரத்தினான். அதே போல பேதுருவின் நாட்கள்ல அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல இதோ அந்த காரியங்கள் பணத்தினால இதை நீ புடுங்க நினைக்கிறாயா என்று அந்த இடத்துல சபித்த அந்த காரியத்தை துரத்துகிறான். லாஷே மேரா கதலன் தொனா திடே லா தினே கபௌ துடந்தரபௌ. இறங்க போகிறது. நீங்க சிலர் வியாதிகளை வெளியேறுன்னு சொல்லும் பொழுது அந்த வல்லமைகள் வெளியேறும், அந்த வியாதிகள் கட்டுப்படும். சில வீடுகளுக்குள்ள இருக்க பயத்தின் ஆவிகளை விரட்டி அடிப்பீங்க. நீ சில இடங்களுக்கு கடந்து போவ, சில பொல்லாத கிரியைகள் கட்டப்பட்ட குடும்பங்களை கட்டவிழ்க்கத்தக்கதாக பலப்படுத்துவேன். வருகிறது. பெற்றுக்கொள். அது ஒரு அக்கினி ரதத்தை போல இருக்கிறது. எலியாவின் நாட்கள்ல இறங்கின வல்லமை பெற்றுக்கொள்.
இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் அக்கினி வெளிப்படுவதற்காக நன்றி, வெளிப்படுவதற்காக நன்றி. மறுபடியும் வருகிற ஒரு காட்சி, மறுபடியும் வருகிற ஒரு காட்சி. ஆண்டவர் சொல்கிறார், என்னை எழும்பு, என்னை எழும்பு. வெளிப்பாட்டின் வரங்களுக்காக ஒரு 2 நிமிடம் ஆயத்தப்பட்டு ஜெபிக்க போகிறோம். இதுல 2 விதமான வரங்கள் ஊற்றப்பட போகிறது. ஒன்று மன்றாட்டின் ஆவி, தேசத்திற்காக கதறக்கூடிய ஆத்தும பாரம் நிறைந்த செயல்படுகிற அப்படிப்பட்ட ஒரு ஜெப கிருபைகள். அப்படியே ஆயத்தப்படுங்க, அப்படியே ஆயத்தப்படுங்க. உங்களுக்கு முன்பாக எரிகிற ஒரு பெரிய திருச்சிலுவையை பார்க்கிறேன், ஒரு பெரிய திருச்சிலுவையை பார்க்கிறேன். அது பற்றி எரிகிறது. மோசேயின் நாட்கள்ல முச்செடி எழுந்து அதிலிருந்து அவன் அழைப்பு தொடங்கினது. இன்றைக்கு இந்த கல்வாரி சிலுவையிலிருந்து உங்கள் அழைப்பு தொடங்குகிறது. லா திட்டோ லகத ரந்த நகபௌ துடந்தரபோ லா ரிஷே லகதனா திடேகமே லா தனந்தரகபோ. அதை சிலருக்கு காண்பிக்கும் ஆயத்தப்படுகிறார். அதற்கு ஆயத்தப்படுகிறவர்கள் அந்த காட்சியை பார்ப்பீங்க. இப்பொழுது அதன் பின்பாக ஒரு அக்னி நிற புறா ஒன்று பறந்து வருகிறதை பார்க்கிறேன். அது பறந்து வருகிறதை பார்க்கிறேன். அதனுடைய கண்கள் இதோ எங்கும் உலாவுகிறதா இருக்கிறது, எங்கும் உலாவுகிறதா இருக்கிறது. இயேசுவின் கரங்கள், இயேசுவின் கரங்கள் ஆத்தும பாரம் என்னில் நிரப்பட்டும், என்னில் நிரப்பட்டும், என்னில் நிரப்பட்டும். வருகிறது, வருகிறது அந்த பலன், வருகிறது அந்த பலன், வருகிறது பலன். ஒரு நீரூற்றை போல எழும்புகிறது, ஒரு நீரூற்றை போல எழும்புகிறது. உங்கள் நடுவே ஆவியானவர் உலாவ ஆரம்பித்து விட்டார், ஆவியானவர் உலாவை ஆரம்பித்து விட்டார். அந்த திருச்சிலுவை நெருப்பாய் கொற்றி விடுகிறதை பார்க்கிறேன், நெருப்பாய் பொங்குகிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் அக்கினினால் அழைப்பை கொடுக்கிறேன். இயேசுவின் கரங்கள், இயேசுவின் கரங்கள் வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். இப்பொழுது மறுபடியும் ஒரு காட்சி. இது ஒரு அபிஷேக தைலம், இது ஒரு அபிஷேக தைலம். மோசேயின் நாட்கள்ல மோசே இதோ தேவ அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டது போல, அந்த முச்செடி நடுவே நிரப்பப்பட்டது போல இன்றைக்கு உங்கள் மேல் தேவனுடைய கொம்பின் தைலங்கள் கடந்து வருகிறது. ஆண்டவர் இப்பொழுது ஒரு வார்த்தையை பேச சொல்லுகிறார். ஒரு தோல் சுருள் போல இருக்கு, அதுல ஒரு கை, ஒரு நபர் இருந்து எழுதுகிறத பார்க்கிறேன். அதுல சொல்லுகிற ஒரு வார்த்தை, கண்ணீர் உள்ள ஜனங்களுக்காக, தற்கொலை பாரத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு நீ மன்றாடும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டாய். நீ அநேக பிள்ளைகளுடைய மரண போராட்டத்தை ஜெபம் பண்ணி ஜெயமெடுப்பாய். நீ கொடுக்கிற சின்ன ஆலோசனை கூட ஒருவனை மரண கட்டிலிருந்து வெளியே கொண்டு வரும். அவைகளை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், அவைகளை நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், பெற்றுக்கொள். இந்த நடுவுல ஒரு சகோதரியை காண்பிக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறேன். ஆண்டவர் உனக்கு 2 அடையாளம் காண்பிக்கிறார். இதோ உன் வீடுகள்ல நீ எப்போதும் பரிசுத்தமா ஜெபத்தோடு இருக்கணும்னு விரும்புவேன். உன் நடுவுல ஒரு தேவ தூதர் எப்போதும் உன்னோடு இருக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜெபத்தில் நான் உன்னை எத்தனை ஆண்டுகளாக உருவாக்கி வந்தேன், நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இதுவரையிலும் இல்லாத ஒரு எழுப்புதலின் ஜெபம் உன்னிடத்தில் கடந்து போகும். நீ சில பிள்ளைகளை கூட்டி இணைத்து ஜெபிப்பார். இதற்கு அடையாளம், நீ முந்தி ரட்சிக்கப்பட்டவள். உன் அபிஷேகம் பலமாய்ந்தது, எனக்காக அநேக காரியங்களை இழந்தவள். இயேசுவே உம்முடைய கிருபைகள், இயேசுவே உம்முடைய கிருபைகள். அந்த தைலத்தின் ஆசீர்வாதத்தை பெற ஒரு நிமிடம் மாத்திரம் அப்படியே ஒப்பு கொடுக்க போறோம். என்னை உம்முடைய சித்தத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயேனும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயேனும்
சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு ஒரு அழைப்பு உண்டு. இயேசு உங்களை ரட்சித்து பலப்படுத்தினதற்கு ஒரு முகாந்திரம். நம்ம தேவையில்லாத எந்த பொருட்களும் வாங்க மாட்டோம். இன்னைக்கு உங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முகாந்திரம். மீண்டும் அந்த தைல கொம்பு உங்கள் நடுவில் இருக்கிறது. ஒரு பலத்த தூதன் கடந்து வந்திருக்கிறான். இந்த பக்கத்துல இயேசுவானவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக இந்த ஜெபம், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஏன் காரியமாய் கடந்து போக வேண்டும். இதுவரையில் இருந்த அளவல்ல, இனி நீ பிரத்யேகமாய் செயல்பட வேண்டிய காலங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த ஆத்தும பாரத்தின் மன்றாட்டு ஒரு இடத்துல இப்போ ஒரு காட்சி வைக்கிறத பார்க்கிறேன். ஒரு வாலிப மகள், அந்த பல்ல வாலிப பிள்ளை போல கூட தெரியல, அதை விட சிறிய பிள்ளை, ஆனா வாலிப மகள். அவளுடைய சரீரத்துல அந்த கொடிய வாதை நிமித்தம் அவள் நித்தமும் வேதனையாய் துடித்துக் கொண்டிருக்கிறாள். அழுறா, கண்ணீர் வரல. ஆண்டவர் சொல்லுகிறா, அவ கண்ணீர் வடித்தெல்லாம் வற்றி விட்டது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ மறிக்க போறா. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி கொடிய வாதையில் இருக்கிற திரளான ஜனங்களுக்காய் அழுவதற்கு ஒரு பாத்திரம் தேவை. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக மன்றாட ஒரு நபர் தேவை. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கதற ஒரு நபர் தேவை. இன்னொரு இடத்துல பார்க்கிற ஒரு காட்சி, கணவர் பிள்ளைகளுடைய எல்லா பாத்திரத்தை உடைத்து போட்டு அவர் பயங்கர ஆக்ரோஷமா இருக்கிறார். ஒரு பாவத்துக்கு அடிமை, மதுபானத்துக்கு அடிமை, நான் எல்லாத்தையும் அடித்து இப்படி ஒரு காட்சி வைத்துட்டு சொல்லுகிறேன். எத்தனையோ பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறாங்க. நீ சோமொழிவியா அழுது கொண்டு, ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்படட்டும், அவர்கள் விடுவிக்கப்படட்டும் என்று உன் கண்ணீர் சித்தப்படுமா? அநேக காரியத்துக்கு அந்த கல்வாரி காட்சிக்கு முன்பாக உங்க கைகளை நீட்டி சொல்லுங்க, நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் சப்பா. எல்லாரும் உன்னை புறக்கணிக்கலாம், நான் நேசிக்கிறேன், எனக்கு நீ வேணும், நீ எனக்கு வேணும். என்ன தெரிந்து கொள்ளுங்க சப்பா, என்ன தெரிந்து கொள்ளுங்க, என்ன தெரிந்து கொள்ளுங்க சப்பா. அடுத்தது ஒரு காட்சி பார்க்கிறேன். ஒரு குடும்பமா தற்கொலை செய்ய போறாங்க. அந்த கடைசி நிமிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எத்தனை செய்தித்தாள் அந்த நியூஸ பாப்பல்ல, இத பார், நிஜத்துல நடக்கிற ஒரு சம்பவம். அந்த தாயார் கடைசி நேரத்துல அந்த பிள்ளைய முத்த கொடுத்துட்டு அந்த மருந்தை கொடுக்கிற காட்சியை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிதான் அந்த உறவை பிரிய முடியாது, ஆனாலும் வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. நீ ஏறெடுக்கிற ஜபங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜீவனை உண்டு பண்ண. என்ன அதுக்காக ரட்சித்தாரு, என்ன அதற்காக தெரிந்து கொண்டாரு. என்ன ஒரு விஷயம் கூட உங்க சித்தத்திற்கு பயன்படுத்த பயன்படுத்துங்க. ரீகா பௌது டந்த ரகாபோ, அந்த கொம்பின் தைலத்தை கொண்டுட்டு மறுபடியும் உங்கள் நடுவே ஒரு தூதர் கடந்து வந்திருக்கிறார். லீகா மௌது டந்தரபோ. ஆண்டவர் சிலரை குறித்து பேசுகிறார், நீ பலமுள்ள ஆகார கப்பலாய் இருப்பாய். இதோ நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, இதோ நீ ஆகார கப்பல், தூர தேசத்திலிருந்து உணவை கொண்டு வருகிற ஆகார கப்பல், பரத்திலிருந்து அநேகருக்கு நன்மை வாங்கி கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். உன் மாவு பிசைற தொட்டியும் எண்ணெயும் தண்ணியும் உனக்கு வற்றுவதில்லை, ஏனென்றால் உன் ஆவிக்குரிய ஆத்துமாவை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இறுதியான அந்த அபிஷேகம் சிலர் மேல அது நெருப்பை போல இறங்குகிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், போதாது பெற்றுக்கொள்ள. உச்ச தலைகள் அது உறவலை ஷேல் அபோ லெபனா லா திடகர திட சந்தனா திடேக்கே ரோந்தனா லகபௌர சந்தன கபோ. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். சிலர் கைகளை காண்பவருடைய கரம் பிடித்திருக்கிறேன். சிலருடைய உச்ச தலைகள்ல அந்த மகிமை கடந்து வந்திருக்கிறது. இப்பொழுது இதோ சத்தம் போட்டு பறக்கிற ஒரு கழுகை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், யுத்த பலத்தின் வல்லமை
ஒரு நெருப்பு உன் நடுவே வீசுகிறதை பார்க்கிறேன். ஆண்டவர் உன்னை ஆவிக்குரிய காரியங்கள்ல சில இடத்துல நிறுத்தி வச்சு சொல்லுகிறார், உனக்கு மறை பொருளை வெளிப்படுத்துவேன். மறை பொருள் உனக்கு முன்பாக இருப்பதில்லை. இயேசுவே உங்க வல்லமை ஊற்றப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உங்க பலன் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். நானே நல்ல மேய்ப்பன். உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நானே நல்ல மேய்ப்பன். என் ஆடுகளுக்காய் நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த நாளில் எங்களை பலப்படுத்தி இருக்கிறேன். இயேசுவே நீர் வெளிப்பட்டதற்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உங்க கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நன்றி செலுத்துவீர்களா? கரங்களை தட்டி ஆவியானவரே உங்க கரங்கள் எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. இதுல இருக்கிற சிறு பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.